ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேச ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் மறுபடியும் ஒரு மாதத்தின் முதல் தேதியில் பிரவேசிக்க தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் அதிக ஸ்தோத்திர பலிகளை ஏற்படுத்துவது காரியமாக இருக்கிறது. ஆகையால் இந்த மார்ச் 1ஆம் தேதி நாம் தியானிக்க வேண்டிய தலைப்பு இரக்கம். ஏனென்றால் நாம் இந்த மார்ச் மாதத்தில் மறுபடியும் ஒரு தபசு காலங்களில் செல்ல இருக்கிறோம். தேவனுடைய மகாபெரிய இரக்கத்தினால்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபாதர பலியாக நமக்கு கிடைக்கப்பட்டார். ஆகையால் நாம் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக இருக்கிறபடியால் நாமும் கூட கிறிஸ்தவர்களாகி நாமும் கூட அதிக இரக்க குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் விளக்கத்தக்கதாக ஒரு இரக்க குணம் அல்ல, ஆனால் நாம் மற்றவர்களை கண்ணும் போது எந்தவித வேறுபாடும் இல்லாமல் அவர்களுக்கு இரக்கம் காமிக்க அவசியமாக இருக்கிறது. இந்த இரக்க குணத்தை தயவு, தயாள குணம், கருணை, காருண்யம் என்று கூட சொல்லலாம். பொதுவாக இந்த இரக்க குணம் அன்போடு சம்பந்தப்பட்டது. அன்பு இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இரக்க குணத்தை காண்பிக்க முடியும். நாம் ஒருவர் பேரில் அன்பாக இருக்குமானால் அவர் ஏதாவது துன்பப்படும் பொழுது உடனே நாம் இரக்கமுற்று எல்லா காரியங்களையும் நாம் செய்ய முற்படுவோம். அன்பில்லாமல் இருக்கும் பொழுது அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கூட நாம் அறிந்து அவர்கள் கஷ்டப்படட்டும், அவர்களுக்கு நன்றாக வேண்டும், இது தேவைதான் என்றெல்லாம் சொல்லி அடுக்கிக் கொண்டே போவோம். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, மற்றொரு தபசு காலங்களில் நாம் செல்லவிருக்கிறபடியால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரக்க குணத்தை நாம் தியானிக்கும் பொழுது நாமும் கூட கிருபை பெற்றவர்களாக, இரக்கம் பெற்றவர்களாக இந்த உலகத்தில் ஜீவிக்கிறோம் என்கிற உண்மை நமக்கு பலப்படும். ஆகையால் முதலாவது நாம் பிழைத்திருப்பது தேவ இரக்கம். நாம் அநேக தரம் நினைத்திருக்கிறோம் நாம் உயிரோடு இருப்பது தேவ கிருபை தான். ஆனால் இரக்கம் இருந்தாலும் கூட தேவனால் நாம் இருக்க முடியும். எல்லா பேரிலும் தேவன் இரக்கம் காண்பிக்கும் பொழுதுதான் நாம் உயிரோடு பிழைத்திருப்பதே தேவனுடைய இரக்கம்தான். ஆகையால் நாம் நினைத்து கொண்டிருக்க நம்முடைய பலமாக இருக்கும்போது, சுகதேவியாக இருக்கும் பொழுது நாம் எல்லாவற்றிலும் நாம் அதிக நாள் உயிரோடு இருக்கலாம் என்றெல்லாம் நான் நினைப்போம். அப்படி அல்ல. சிறு குழந்தைகளாக இருந்தால் அவர்கள் அதிக நாள் உயிரோடு இருப்பார்கள், வயதானவர்கள் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள் என்றெல்லாம் நான் நினைப்போம். அப்படி இல்லை பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு துளியும், ஒரு மணித்துளியும் இந்த உலகத்தில் உயிரோடு இருப்பது தேவனுடைய இரக்கம்தான். அதை நாம் மோசேயின் வாழ்க்கையின் வாயிலாக நாம் கண்டு கொள்ளலாம். மோசே பிறந்த பொழுது பார்வோனின் கட்டளை பிறக்கும் எல்லா ஆண் குழந்தைகளையும் நதியிலே போட்டுவிட வேண்டும் என்பதுதான். ஆனாலும் மோசே பிறந்த பொழுது அந்த குழந்தை மிகவும் அழகுள்ளது என்று கண்டு அந்த தாய் ஒரு 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். பிற்பாடு அதை ஒழித்து வைக்க முடியாமல் ஒரு நாணற்பெட்டியை எடுத்து அதை கீழ் பூசி அந்த பெட்டிக்குள் அந்த குழந்தையை விட்டு நதியோரத்தில் விட்டு விட்டார்கள். அந்த குழந்தைக்கு என்ன நடக்கும் என்பதை சம்பவிக்குமாறு தமக்கை தூரத்தில் நின்று பார்த்து கொண்டே இருந்தார். அந்த சமயத்தில் பார்வோனின் குமார்த்தி அந்த நதியருகே குளிக்க வந்த பொழுது தாலிமார்கள் உலாவிக் கொண்ட பொழுது ஒரு நாணற்பெட்டியை கண்டார்கள். அதை அவள் எடுத்து வர சொன்ன பொழுது அந்த குழந்தை திறந்து பார்த்தபோது ஒரு குழந்தை. அப்பொழுது அந்த பார்வோனின் குமார்த்தி சொன்னது, இது எபிரேய குழந்தைகளில் ஒன்று என்று. அந்த குழந்தை அந்த பெட்டியை திறந்தவுடன் அந்த சிறு குழந்தை மிகவும் அழுதது. ஆகையால் அந்த பார்வோனின் குமாரத்தி அதன் மேல் இரக்கமுட்டாள். யாத்ராகமம் 2:6. அதை திறந்த பொழுது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுட்டு, இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றாள். பிரியமானவர்களே, எந்த பார்வோனினால் ஒரு கட்டளை பிறக்கப்பட்டதோ, எல்லா எபிரேய ஆண் குழந்தைகளில் நதியில் போட வேண்டும் என்று ஒரு கட்டளை பிறக்கப்பட்டதோ, ஆனால் அந்த கட்டளையை மீறி அந்த பார்வோனின் அரண்மனையிலேயே வளரச் செய்வதற்காக தேவனுடைய இரக்கம் மோசேயின் மேல் இருந்தது. அதனால்தான் பார்வோனின் குமார்த்தி அதை கண்டபொழுது கூட அதன் மேல் இறக்கப்பட்டு மறுபடியும் அது நதியிலே தூக்கி போட்டு விடாமல் எந்த பார்வோனின் கட்டளை பிறந்ததோ அதே அரண்மனையிலே, அழிக்க வேண்டும் என்ற கட்டளை பிறந்ததோ அதே அரண்மனையிலே அவள் பார்வோனின் குமார்த்தியின் மகனாக வளர்க்கப்பட்டான். பிரியமானவர்களே, இதுதான் தேவனுடைய இரக்கம். தேவனுடைய இரக்கம் நம்ம மேல் இருக்கும் பொழுது நமக்கும் மனிதன் மேலும் இரக்கமும் கிடைக்கும். தேவனுடைய இரக்கம் மோசேயின் மேல் இருந்தபடினால்தான் அந்த பார்வோனின் குமார்த்தியும் மோசையை கண்ட பொழுது அதிக இரக்கமுட்டு அதை வளர்த்து விட வேண்டும், அதை கொன்றுவிடக்கூடாது என்று தீர்மானித்துக் கொண்டார். நாம் ஒவ்வொரு நாளிலும் பிழைத்திருப்பது தேவனுடைய இரக்கம்.
நாம் அதை நினைத்து நினைத்து நாம் தேவனுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். ஏதோ நம்முடைய தாளந்தினாலோ திறமையினாலோ நம்முடைய சாப்பிடினாலோ நாம் உயிர் வாழ்வதில்லை. தேவனுடைய இரக்கங்களினால் தான் நாம் ஒவ்வொரு நிமிடமும் பிழைத்திருக்கிறோம் என்ற கருத்து உணர்வு நம்முள் வரும்பொழுது நாம் இன்னும் அதிக தாழ்மையாக மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிற மக்களாக நாம் காணப்படுவோம். அதை நாம் மனதில் கொள்வோமாக. நாம் தேவன் நம்முடைய இரண்டாவது நம்முடைய தேவனுடைய கட்டளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்கும் பொழுது ஒரு தலைமுறை அல்ல 1000 தலைமுறை வரைக்கும் தேவன் இரக்கம் செய்வதாக இருப்பாராம். நம் தலைமுறையை எடுத்து கணக்கெடுத்து பார்த்தால் முக்கியமாக பொதுவாக ஒரு 5 அல்லது 6 தலைமுறை வரைக்கும் நாம் எடுத்து வைக்க முடியும். அதற்கு மேல் நமக்கு கணக்கு இருக்குமா, போட்டோ இருக்குமா, யார் பேர் எல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் தேவன் சொல்கிறார், என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். யாத்ராகம் 20:6 என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் 1000 தலைமுறையாக இரக்கம் காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் நாம் தேவனுடைய இரக்கத்தை உணர்ந்து நாம் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு பயந்து ஜீவிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய தலைமுறையிலும் செழித்து வாழ்வதை காணலாம். இன்று இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை நோக்கி பார்த்தீர்கள் என்றால் பழைய காலத்தில் நம் தாத்தா பாட்டிமார் வாழ்ந்த பொழுது மிகவும் செழிப்பாக இருந்தார்கள். ஏனென்றால் அதிக தினமும் குடும்ப ஜெபம், வேத வாசிப்பு, கட்டளைகளுக்கு பயந்து ஜீவிப்பது, அவர்கள் எந்த ஒரு காரியத்துக்கும் அதிகமாக அலட்டி கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். திருமண காரியமோ வேலை காரியமோ படிப்பு சம்பந்தமோ என்பது அதிகமாக அவர்கள் அலட்டி கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் தேவனை அனுதினம் தேடுகிற மக்களாக இருந்தார்கள். அவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் வாழ்க்கையை பார்த்து கொள்ளும் பொழுது எல்லாருமே நல்ல வேலையில் நல்ல செழிப்பாக இருப்பதை நாம் காணலாம். ஆனால் இந்த தலைமுறையினை நாம் பார்க்கும் பொழுது அதிகமாக வேலை என்று ஓடி பணம் என்று ஓடி தேவனுடைய இரக்கத்தை நாம் மறந்து போகிறோம். அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ளாமல் அவரை அலட்சியம் பண்ணி கொண்டு ஓடிக்கொண்டே போகிறோம். அதனால் நாம் அதிக முயற்சியும் வீணாக கொண்டிருக்கிறது. அதிக முயற்சி எடுத்து படிப்புக்காக செலவழிக்கிறோம், அதிக முயற்சி எடுத்து வேலைக்காக தேடி அடைகிறோம், அதிக முயற்சி எடுத்து திருமண காரியங்களை நாம் நடத்துகிறோம். ஆனால் அவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த பழைய காலத்தில் இருந்த மனதில் இருந்த சந்தோஷம், நிம்மதி இக்கால குடும்ப தலைவர்களிடம் இருப்பது சற்று கடினமாக தான் இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் ஒரு சண்டை சச்சரவு, எதற்கெடுத்தாலும் டிவோர்ஸ் போய்விடலாம் என்று ஒரு துணிகரமான வாழ்க்கை தான் காணப்படுகிறது. காரணம் தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் மறந்ததுதான், அதை கை கொள்ள தவறினதுதான், தேவனை தேடாமல் இருப்பதுதான். அதனால்தான் நமக்கு தேவனுடைய இரக்கம் நமக்குள் கிடைக்காமல் போகிறது. தேவனுடைய இரக்கம் நமக்குள் கிடைக்கும் பொழுது நாம் நிச்சயமாகவே நம்முடைய சந்ததியினரும் மிகவும் செழிப்புற்று விளங்குவார்கள். எந்த காரியத்தை குறித்தும் அது உலகத்தை குறித்து மற்றவர்கள் அநேக விதமாக கணித்தாலும் கூட நாம் கவலைப்படாமல் தேவன் எனக்கு இரக்கம் செய்தார் என்று நாம் தைரியமாக வாழலாம். இதை கருத்தில் கொண்டு நாம் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொள்ள நாம் மனதை சீராக்குவோமாக. தேவனுடைய இரக்கம் மகா பெரியது. அது நம்மை அழிவிலிருந்து தப்புவிக்க வல்லது. ஒருமுறை தாவீது ராஜா தன் அரியாசனத்தில் இருக்கும் பொழுது இஸ்ரவேல் யூத ஜனங்களை தொகையிடும் பொழுது சாத்தான் அவரை ஏவி விட்டான். அப்பொழுது யோவாப் படைத்தலைவனிடம் கூறி, நீ யூதா இஸ்ரவேல் எங்கும் தான் முதல் பேசேபா வரைக்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை லக்கமிட்டு கொண்டு வா என்று கூறினார். இந்த காரியம் யோவாபு கூட அதிக அருவருப்பாக இருந்தது. அவர் ராஜாவிடம் மன்றாடினார், ராஜாவே, உம்முடைய மக்கள் இதுவிட இன்னும் பெருகி கெட்டும், எதற்கு இந்த காரியத்தை செய்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அங்கு தாவீது ராஜா எதற்கும் எந்த பேச்சுக்கும் மறுப்பு கொடுக்காமல் கண்டிப்பாக கட்டளையிட்டார், நீ போய் தொகையிடு என்று. தொகையிட்டு முடித்து வந்த உடனே தாவீது ராஜாவுக்கு மனது மிகவும் பாதித்தது. அப்பொழுது நான் பெரிய பாவம் செய்தேன், தேவனை இரக்கம் செய்யும் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கும் போது தேவன் காத்து தீர்க்கதரிசியை முன்னின்று அனுப்பினார். அவர் சொன்னது, தேவன் உனக்கு முன்பாக 3 காரியங்களை வைக்கிறார். முதலாவது 7 வருஷம் பஞ்சம், இரண்டாவது 3 மாதம் எதிரிகள் உன்னை துரத்த நீ ஓட வேண்டும், மூன்றாவது 3 நாள் கொள்ளை நோய். இந்த காரியத்தை வைக்கும் பொழுது
தாவீது ராஜாவுக்கு அதிக கலக்கமாக இருந்தது. ஏனென்றால் ஏற்கனவே அவர் சத்துருக்களுக்கு முன்பாக ஓடி ஓடி களைத்து போயிருந்தார். பஞ்சத்தையும் அவர் பார்த்திருந்தார். ஆகையால் இதை காட்டிலும் நாம் தேவனுடைய கைகளில் விடுவோம், அவருடைய இரக்கங்கள் பெரியது என்று கூறினார். 2 சாமுவேல் 24:14. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விடுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பாயினாக என்றார். பிரியமானவர்களே, நாம் எத்தனை பெரிய துன்பமாக இருந்தாலும் தேவனுடைய கரங்களில் விழும்போது அது சற்று குறைச்சலாக தான் இருக்கும் அந்த துன்பத்தின் அகோரம். ஆகையால் இந்த காரியத்திலும் தேவன் தாவீதுக்கு கிருபை செய்தார். ஏனென்றால் ஏறக்குறைய அவர்கள் யூத ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் கிட்டத்தட்ட 5 லட்சம் 3 லட்சம் மக்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த 3 நாள் கொள்ளை நாய் வந்தபோது ஒரே நாளில் 70,000 பேர் மாண்டு போனார்கள். கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் இருந்து போனார்கள். இதுதான் நாம் தேவனுக்கு விரோதமாக, அவர் கட்டளைக்கு விரோதமாக, கற்பனைக்கு விரோதமாக நாம் காரியங்களை செய்யப்படும் பொழுது அது அழிவுக்கு நேராக நடத்தும். நாம் அந்த அழிவை கண்டு மற்றவருடைய தயவை நாடாமல் தேவனுடைய இரக்கத்தை நம்மை நாடும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு இரக்கம் செய்ய வல்லவராக இருக்கிறார். தாவீது ராஜாவின் வாழ்க்கையில் இரக்கம் செய்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் இரக்கம் செய்ய நாம் நிச்சயமாக அவருடைய கரங்களில் நாம் விழ வேண்டும். அடுத்ததாக நம்முடைய பாவங்கள் நீங்கி கழுவப்பட நாம் நிச்சயமாக தேவனுடைய இரக்கத்தை நாடி செல்ல வேண்டும். தாவீது ராஜா கூட இங்கு தன்னுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்கிற தேவனாய கர்த்தர் என்பதை உணர்ந்து கொண்டபடியினால் தான் தேவனுடைய கரங்களில் விழுவேனாக என்று கூறினார். அவர் பத்சேபாளின் பாவத்தில் விழுந்த போதும் கூட, தீர்க்கதரிசி வந்து எச்சரித்த போது கூட, அவர் 51ஆம் சங்கீதம் எழுதின போது இவ்வாறு கூறுகிறார். சங்கீதம் 51:1. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதலில் நீங்க என்னை சுத்திகரியும். பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த சங்கீதம் 51 பாவ சங்கீர்த்தனமாக நாம் அடிக்கடி சொல்லுவோம். இந்த 2 காலங்களில் நாம் செல்லுகிறபடியினால் இந்த மார்ச் மாதம் முழுவதும் இந்த 51ஆம் சங்கீதத்தை, தேவனே உம்முடைய இரக்கங்களின்படி எனக்கு இறங்கும், மீறுதலில் நீங்க என்னை சுத்திகரியும் என்று அவருடைய இரக்கங்களுக்கு நாம் வேண்டும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு ஒரு பரிசுத்தமான ஜீவியத்தை நாம் வாஞ்சிக்கிற மக்களாக நாம் காணப்படுவோம். ஆகையால் இந்த 51ஆம் சங்கீதம் நம்மளுக்காக நாம் பாவத்தில் கொடி இடுக்கணில் அகப்படும் பொழுது தேவனுடைய இரக்கங்களை நாடுவதற்காக எழுதி வைக்கப்பட்டது. ஆகையால் இதை அடிக்கடி சொல்லும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் பாவங்கள் கழுவி ஒரு பெரிய இரக்கத்தை கிடைக்க மக்களாக நாம் காணப்படுவோம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இந்த இரக்கத்தை தான் அதிகமாக சொல்லி வந்தார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் அவர் மலைப்பிரசங்கத்தில் கூட இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் இரக்கம் பெறுவார்கள் என்று. மேலும் அவர் கூறியது, பலி அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று ஒரு கருத்தை கூறினார். ஏனென்றால் அந்த காலத்தில் ஆசாரியர்கள் லேவியரும் பலிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்தார்கள். நீ இந்த பாவம் செய்து விட்டையா, உடனே நீ இந்த பலியை செலுத்து, இவ்வளவு தொகையை கொடுத்து இந்த ஆடியோ மாடியோ எருசலேம் தேவாலயத்தில் விற்கிறார்கள், வாங்கி பலியை செலுத்து, அப்பொழுதுதான் பாவம் நிவர்த்தி செய்யப்பட முடியும் என்று அதிகமாக மக்களை குற்றம் கண்டுபிடிக்கிற மக்களாக இருந்தார்கள். அப்படிதான் இந்த பரிசேயர்கள் ஒரு முறை நடந்தது. மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒருமுறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களோடு ஒரு ஓய்வு நாள் பயிர் வழியை நடந்து போய் கொண்டிருந்தார்கள். சீஷர்கள் அதிக பசியாக இருந்ததனால் அதை கதிரை பறித்து கொய்து தின்னத் தொடங்கினார்கள். அதை கண்ட பரிசேயர்கள், இவர்கள் ஓய்வு நாளில் செய்யத்தகாததை செய்கிறார்கள் என்று கூறினார்கள். அந்த ஓய்வு நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே ஒரு தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணியிருப்பார். ஆனால் அவருக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் யாரும் உணவு கொடுக்க மனதில்லை, இரக்கம் காண்பிக்க மனதில்லை. ஏதோ பசியினால் அவர்கள் அந்த கதிர்களை கொய்து தின்றார்கள் என்று பெரிய குற்றம் சாட்டுகிறார்கள். ஓய்வு நாளில் செய்யத்தகாததை செய்து விட்டார்கள் என்றும். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அதிக கோபத்தை உண்டாக்கினது. அப்பொழுது அவர் கூறினார், தாவீது தான் அபியத்தார் வீட்டில் அவரும் அவரோடு இந்த மனிதரும் அந்த தேவ சமூகத்து அப்பங்களை பழையதானே என்று எடுத்து பூசித்தார்களே, நீங்களும் ஓய்வு நாளில் வேலை நாளாக்கினாலும் அது குற்றமில்லை என்று கூறுகிறது. இந்த காரியத்தை எல்லாம் குறித்து ஏன் அதிகமாக குற்றம் கண்டுபிடிக்கிறீர்கள் என்று கூறி, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று கூறினார்.
மத்தேயு 12:7 பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களே, ஆனால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு முன்பதாக நாம் அவரோடு இரக்கத்தை காண்பிக்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். எதற்கெடுத்தாலும் மற்றவர்களை குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருந்தால் நாம் இரக்கம் காண்பித்திருக்கிறது வழி இல்லாமல் போய்விடும். ஆகையால் அவர் ஒருவேளை ஒருவர் பசியால் இருக்கும் பொழுது நாம் அநேக காரியங்களை குறித்து அதை தட்டிவிடக்கூடாது. இவர்களுக்கு என்ன, இவர்கள் நன்றாக தானே இருக்கிறார்கள், இவர்கள் உழைத்து சாப்பிட வேண்டும் தானே என்றெல்லாம் பல காரியங்களை குறித்து சொல்லிவிட்டு அநேகம் தரம் நாம் இரக்கம் செய்யாமல் விட்டு விடுவோம். அப்படி அல்ல, நாம் அநேகமாக மற்றவர்களை குற்றப்படுத்த மனப்பாடை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்று தேவன் இந்த இரக்கத்தின் கருத்தை வலியுறுத்துகிறார். பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுவதன் நோக்கம் இதுதான். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை, நாம் எதற்கெடுத்தாலும் தேவனை குற்றப்படுத்துகிற மனப்பான்மை நமக்குள் இருக்கிறதா? நாம் தேவனை குற்றப்படுத்தும் மனப்பான்மை நமக்குள் இருந்தால் நாம் மற்றவர்களையும் எதற்கெடுத்தாலும் இது சரியில்லை அது சரியில்லை என்று குற்றப்படுத்துகிற மக்களாக இருப்போம். இரக்கம் காண்பிக்கிற மக்களாக நாம் இருக்கவே மாட்டோம். ஆகையால் இந்த காலங்களில் 2 காலங்களில் நாம் நம்மை நாமே தாழ்த்தி, தேவனே உடைய இரக்கத்தை எனக்குள் காணும், இரக்கத்தை எனக்குள் தாரும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே பலியை பார்க்கலும் மேலான காரியத்தை நாம் செய்கிற மக்களாக நாம் காணப்படுவோம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக நாம் அநேக தரங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த காலில் நியாயசாஸ்திரிகளும் பரிசேயர்களும் தங்களை மிகுந்த ஒழுக்கமுள்ளவர்களாகவும் ஒழுக்க சீலர்களாகவும் எந்த குறைபாடும் இல்லாதவர்களாகவும் நினைத்து கொண்டே இருந்தார்கள். அவருடைய நினைப்பெல்லாம் நான் தான் மிகவும் நல்லவன், மிகவும் ஒழுக்க சீலன், என்னை போல் ஒரு ஒழுக்க சீலனை இந்த உலகத்தில் இனிமேல் பார்க்க முடியாது என்று ஒரு கருத்து அவர்களுக்கு இருந்தது. அப்படிதான் ஒரு நியாயஸ்திரி கூட அவரிடம் வந்து, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருது என்ன? அப்பொழுதுதான் அவன் நியாயஸ்திரி சொன்னார், உங்களுடைய தேவனாய கர்த்தரை முழு மனதோடு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் சேவிக்க வேண்டும் என்பதுதான். அப்படி என்றால் நீ நியாயப்பிரமாணத்தை கைக்கொள் என்று சொன்னார். ஆனாலும் இந்த நியாயஸ்திரி விட்டு விடாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே பாடம் கற்பிக்கவனை போல எனக்கு பிறன் யார் என்று கேட்ட பொழுது லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் இப்படி ஒரு ஊமையை ஆண்டவர் சொல்கிறார். அங்கு எருசலேமிலிருந்து எரியா நோக்கி ஒரு மனிதன் சென்று கொண்டிருக்கும் பொழுது கல்வர்களால் குற்றுயிராக கிடத்தப்பட்டு பாதையில் கிடந்தான். அங்கு எருசலேமுக்கு செல்ல பரிசேயரும் லேவியரும் அவனை கண்டு அப்புறமாக விலகி போனார்கள். காரணம், அவர்களுக்கு பலி செலுத்துவதுதான், தேவனுக்கு பலி செலுத்துவதுதான் அதிக நோக்கமாக இருந்தது. காணிக்கை யார் கொடுப்பார்கள், எவ்வளவு பணம் நமக்கு கிடைக்கும் என்பதுதான் அதிக நோக்கமாக இருந்தது. அதனால் இந்த குற்றராய் கிடந்த சமாரியனுக்கு எந்த உதவியும் இந்த மனிதனுக்கு எந்த உதவியும் செய்யாமல் சென்று விட்டார்கள். ஆனால் அந்த பக்கமாக வந்த ஒரு சமாரியன், அவன் வேத எழுத்துக்களை அதிகமாக கற்றிருந்தானோ என்று தெரியாது. ஆனாலும் அந்த மனிதனை பார்த்து அவருடைய காயங்களுக்கு எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து தன் வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தில் வைத்து பராமரித்தான். பிற்பாடு செல்லும் பொழுது மறுபடியும் 2 பணத்தை கொடுத்து, நீ கவனித்துக் கொள்ளும், இன்னும் எதுக்குமாக அதிகமாக செலவானதால் நான் தருகிறேன் என்று கூறினார். இந்த காரியத்தை முடித்த பின்பு அந்த மனிதனுக்கு பிறனாக இருந்தவன் யார் என்று கேட்ட பொழுது இரக்கம் செய்தவனே என்றார். ஆம், அங்கு பிரதான ஆசாரியருக்கும் லேவியருக்கும் பிறனாக இருந்தது யார் என்று இயேசு கிறிஸ்து கேட்ட பொழுது இரக்கம் செய்தவனே என்றார். லூக்கா 10:36. இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அதற்கு இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியை செய் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இங்கு ஆசாரியரும் லேவியரும் தங்களுக்கு பிற்பாடு தன்னுடைய வம்சாவளிகள் தான் இந்த ஊழியத்தை எடுத்து நடத்த வேண்டும், அவர்கள்தான் எனக்கு பிறனாய் இருப்பார்கள், அவர்கள்தான் எல்லா மேற்பட்டவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கு சமாரியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு கீழ் ஜாதி என்று
ஒதுக்கப்பட்டவர்கள். ஆனால் அந்த சமாரியன் இரக்கம் செய்தபடியினால் அந்த ஆசாரியனுக்கும் லேவியருக்கு பிற்பாடு பிறனாய் இருக்கிறவன் இந்த இரக்கம் செய்தவனே என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார். பிரியமானவர்களே, நாம் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிற கருத்து இதுதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மற்றவர்களுக்கு இரக்கம் செய்வதுதான் அதிக பிரியமான காரியம். உங்கள் மதர் தெரேசா வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் அநேக மக்களுக்கு இரக்கம் காண்பித்தார். புற்றுநோய் கிடைப்பவர்களுக்கும், தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும், அனாதைகளுக்கும், ஆதரவற்றவர்களுக்கும் எடுத்து பராமரித்தார். அவர் ஒரு முறை ஒரு அதிகமான ஒரு பணக்காரன் அவரை குற்றம் கண்டுபிடிக்கும் பொழுது, கல்கத்தாவுக்கு அவருடைய இல்லத்திற்கு வந்த பொழுது, அப்பொழுது மதர் தெரேசா ஒரு அதிகமான தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவனை அவர் கழுவி பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த பொண்ணிலிருந்து புழுக்களை எல்லாம் அவர்கள் ஒன்றொன்றாக எடுத்து பிற்பாடு அந்த காயங்களுக்கு மருந்திட்டு நன்றாக பேண்டேஜ் போட்டு சென்று வந்தார்கள். அப்பொழுது அதை பார்த்த அந்த செல்வந்தன் மிகவும் கூனி குறுகி, இப்பேற்பட்ட காரியத்தை செய்தவர்கள் தேவனுக்கு உகந்தவர்கள், இவரை போய் நான் குற்றங்கடி கண்டுபிடிக்க வந்தேனே என்று அவன் மிகவும் மனஸ்தாபப்பட்டு அதிக காணிக்கையை கொடுத்து விட்டு சென்று விட்டான். நாம் பிரியமானவர்களே, நாம் இரக்கம் செய்ய வேண்டும். அவராக இருந்தாலும் சரி, நாம் வழியில் யாராவது குற்றீராய் இருக்கும் பொழுது, ஆக்சிடென்டால் இருக்கும் பொழுது அதை பார்த்துவிட்டு நமக்கேன் வம்பு, ஒரு போலீஸ் என்கொயரி வந்துமோ என்று நாம் பறந்து விடக்கூடாது. இருந்து அவர்கள் தண்ணீர் கேட்டால் எதையாவது நம் முன்னால் முடிந்தவரை நாம் கண்ணில் பார்த்து விட்டால் நாம் செய்ய வேண்டும். இதுதான் எனக்கு பிறனாக இருப்பது யார் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கூறிய ஓமையின் அர்த்தம். இரக்கம் செய்தவர்கள் தான் எந்த ஒரு ஆசாரியனுக்கும், எந்த ஒரு லேவியனுக்கும், எந்த ஒரு ஊழியக்காரனுக்கும் பிறனாக இருப்பார்கள். இதை நாம் கருத்தில் கொண்டு நாம் இரக்கம் செய்ய கொள்வோமாக. அடுத்ததாக நாம் கிருபாசனத்தை அண்டை நாம் நெருங்க வேண்டும். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இப்பொழுது கிருபாசனத்தட்டை நாம் தைரியமாக நெருங்கி விடலாம். என்றால் இயேசு கிறிஸ்து கிருபாதர வழியாக நமக்காக உபயோகிக்கப்பட்டபடினால் இப்பொழுது திருச்சியிலே தேவாலயத்து திருச்சியிலே 2ஆக கழிந்து அங்கே இங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நாம் செல்லும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அந்த காலத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியன் மட்டும்தான் வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் செல்ல முடியும். அதற்கும் அதிகமாக ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார்கள். எந்த ஆபத்து நிலைந்து விடக்கூடாது. ஆனால் இப்பொழுது நாம் மகா பரிசுத்த அண்டை கிருபாசன தண்டை நாம் தைரியமாக நெருங்கத்தக்கதாக இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறோம். எபிரேயர் 4:16 ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கிடவும். பிரியமானவர்களே, நாம் இரக்கத்தை பெறுவதற்கு ஆண்டவராகிய கிருபாசன தண்டை வர வேண்டும். நாம் தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்வதற்காக தேவனுடைய கிருபாசன தண்டை வர வேண்டும். நாம் அநேகம் தரம் நாம் தேவனிடம் நெருங்கி வருவது ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக தான். தேவனே என் வாழ்க்கையில் இந்த காரியங்களை எல்லாம் சரிப்படுத்த வேண்டும் என்று குறைவுகளை பார்த்து கொண்டிருப்போம். அதெல்லாம் நல்லதுதான். ஏனென்றால் குறைவுபட்ட பொழுது, கஷ்டம் வரும் பொழுது, நஷ்டம் வரும் பொழுது நாம் தேவனுடைய சரியாக ஆராய்ச்சிக்க முடியாமல், அவரிடம் நெருங்க முடியாமல் இருப்போம். ஆனால் நாம் நன்றாக இருக்கும் பொழுதே தேவனுடைய கிருபாசன தண்டை சேர்ந்து அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் சகாயம் பெறத்தக்கதாக நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக நாம் காணப்படுவோம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக நியாய தீர்ப்புக்கு முன்பதாக இரக்கம் மேன்மை பாராட்டும். யாக்கோபு 2:13 ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாட்டாளர். நீங்கள் லாசரு ஐஸ்வர்யவான் ஓமையில் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த லாசரு ஐஸ்வர்யவானின் மேஜண்டை கிளந்து அவனுடைய விழும் துணிக்கையை பொறுக்கிக் கொள்ள ஆசையாக இருந்தான். ஆனாலும் அந்த ஐஸ்வர்யவான் அவனுக்கு எந்த இரக்கமும் காண்பிக்காமல் எதையுமே தரவில்லை. அவனே ஒரு சம்பரமாக தன்னுடைய செல்வாக்கை பெற்று வாழ்ந்து கொண்டே இருந்தான். கடைசியில் என்ன நடந்தது பாருங்கள். அங்கு 2 பேரும் இருந்து போனார்கள். ஆனால் இந்த லாசரு ஆபிரகாம் மடியில் காணப்பட்டார். அந்த ஐஸ்வர்யவானோ நரக வேதனையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் லாசருவை நோக்கி பார்த்து ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது எல்லாமே அவனுக்கு மறுக்கப்பட்டது.
இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். யார் நாம் நம்மை சுற்றிலும் இருக்க வறியோர் எளியோர் பார்க்கும் பொழுது நம்மால் முடிந்த அளவு உதவியை நாம் செய்ய வேண்டும். நாம் மனதை அடைத்து கொண்டோமானால் நிச்சயமாகவே நம் பரலோகம் நமக்கு அடைபட்டு விடும். கடைசி நாம் நரக அக்கினியில் தான் இந்த ஐஸ்வர்யவான் போல் நாம் வேதனைப்படுவோம். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமானவர்களை, இந்த மார்ச் மாதத்தில் நாம் எந்த காலங்களில் நிலைகிறபடினால் அதிகமாக தேவனுடைய இரக்கத்தை நாடி இரக்கம் பெற்றவர்களாக ஜீவிக்க, இரக்க குணம் உள்ளவர்களாக நம்மை தேவன் மேன்மைப்படுத்த ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஜெபம். உங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, இந்த மார்ச் 1ஆம் தேதி கிருபையாக காண தந்த கிருபிக்காம் கொடாவை ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் இன்னும் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வது உம்முடைய இரக்கத்தினால் தான் கர்த்தாவே. ஆண்டவரே, மோசேயின் வாழ்வை உம்முடைய இரக்கத்தினால் பாதுகாத்தே கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த அரசனால் ஒரு கடுமையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பொழுதும், ஆனால் எந்த அரசனால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதோ அந்த அதே அரசனின் மகனால் மோசேக்கு ஒரு வாழ்வை கொடுத்தீரே, இரக்கத்தை பெற்று வாழ்வை கொடுத்தீரே, அதற்காக நன்றி கர்த்தாவே. நாங்களும் கூட இந்த பொல்லாத உலகத்தில் நாங்கள் உயிரோடு இருப்பது உம்முடைய இரக்கம் கர்த்தாவே. உம்முடைய இரக்கமும் கிருபையும் எங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்க பண்ண வேண்டும் என்று கெஞ்சிறோம். ஆண்டவரே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் இரக்கம் பெறுவான் என்று சொன்ன பிரகாரம் இந்த காலங்களில் எங்கள் பாவங்கள் ஒன்றொன்றாக மன்னித்து மறக்கத்தக்கதாக உங்களுடைய இரக்கத்தை பெற ஆண்டவரே, தாவீது ராஜாவை போல நாங்கள் சங்கீதம் 51 அதிகமாக தியானித்து உம்மாண்டை நெருங்கி ஜீவிக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். ஆண்டவரே, தாவீது ராஜாவை போல ஆண்டவர் நாங்கள் தவறுகள் இழைத்தாலும் நாங்கள் மனிதர் பின்னாடி ஓடிவிடாதபடி தேவனுடைய கரங்களில் விடுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். ஆண்டவரே, நாங்கள் யாரையும் நாம் காலத்துக்கு முன்பதாகவே நாங்கள் நியாயம் தீர்க்காதபடி வழி அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் போதனையை ஏற்றி நடக்க நாங்கள் யாரையும் குற்றம் கண்டுபிடிக்காத மக்களாக எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை, நாங்கள் எங்களே நீதிமான்களாக காண்பித்துக் கொள்ளாதபடி குற்றூராய் கிடைப்பவர்களுக்கும் தரித்திரர்களுக்கும் வறியவர்களுக்கும் அந்த சமாரியன் உதவி செய்தது போல அவர்கள் உதவி செய்ய ஆண்டவரை ஊழியக்காரர்களுக்கு பெருநாங்க நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை செய்ய போற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை, கிருபாசனத்தை பெறுவதற்கு சகாயம் செய்ய தேவ இரக்கம் பெற நாங்கள் உம்முடைய சமூகத்தை அதிகமாக நாட எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.